Be seated. Thank you, sir. You are Mrs. or Miss Kaveri? Mrs. Kaveri. Mrs. Kaveri, right? Okay. You have worked in some other department? Yes, sir. Yeah. Postal department. Postal department. Who is the principal postmaster general today? Sorry, sir. I couldn't recollect. No problem. That's okay. Just because I told you are. Okay. And you did your triple E, right? Yes, sir. Triple E, that is Francis Xavier Engineering College. Where it is? Vanarpete. Vanarpete. Okay. But you stayed in, you are a hostler there. No, sir. My native is Tirunelveli. Yeah. Vanarpete you said. Vanarpete which place? Which city? Tirunelveli city. Oh, Tirunelveli Vanarpete. Because there is one Vanarpete in Chennai. Okay, sir. Okay? That's right. Tirunelveli. Just keep talking about yourself. Just say something. What you want to say to the interview panel. You are facing the interview, so you should tell which is very relevant for the interview. Keep talking. Okay, sir. Till I tell you to stop. என் பேர் காவேரி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்காலேருந்து வரேன். என்னுடைய நேட்டிவ் வந்து திருநெல்வேலி, சார். நான் ஸ்கூலிங் பண்ணது வந்து பாளையங்கோட்டையில் சாரட்டக்கர் கேர்ள்ஸ் பிரைமரி ஸ்கூலில் பண்ணேன். தென் என்னோட யூஜி பண்ணியிருக்கேன் நான் ட்ரிபிள் இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்தாப்பேட் 2010 நான் கம்ப்ளீட் பண்ணேன். தென் அகெயின் 2011 எனக்கு இந்தியா போஸ்ட்டில் போஸ்டல் அசிஸ்டண்ட்டாக எனக்கு ஜாப் கிடச்சிது. ஸோ அதை நான் கண்டினியூ பண்ணேன் டில் 2017 வரைக்கும். அதுக்கடுத்து எனக்கு 2017 என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் ஐ ஷிஃப்டட் டு வெல்லூர். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ மெயின்ஸ் க்ளியர் பண்ணி நான் இன்டர்வியூ வந்திருக்கேன். ஓகே. அதில் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டெவலப் பண்ணும்போது யூ கீப் ஆன் டாக்கிங் சொன்னாங்கன்னா யூ ஷுட் நாட் ஸ்டாப் இட். அது அந்த பக்கம் அங்கே போகும்போது ஞாபகம் வச்சு. ஓகே. டிஎன்பிஎஸ்சி வாட் இஸ் த எக்ஸ்பேன்ஷன்? தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே. கமிஷனுக்கு தமிழ் என்ன? ஆணையம். ஆணையம். தமிழ் என்ன சொல்கிறாங்க டிஎன்பிஎஸ்சியை? தமிழ்நாடு பணியாளர்கள் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் ஒன்று இருக்குல்ல, தமிழ்நாடு பொது பணியாளர்கள் ஆணையம் அந்த மாதிரி இருக்கா? அதனால் யூ ஷுட் கம்ப்ளீட். ஓகே. தென் ஓகே. அப்போது தேர்வு ஆணையம்னு ஏதாவது சொல்கிறாங்களா? தமிழ்நாடு அதை சொல்லும்போது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லும்போது தேர்வு ஆணையம்னு சொல்கிறாங்களா வெறும் ஆணையம்னு சொல்கிறாங்களா? தேர்வு ஆணையம். தேர்வு ஆணையம். பட் இங்கிலீஷில் சொல்லும்போது அந்த தேர்வு எங்கே போச்சு? அது கவனிச்சிங்களா? அது ஓகே, நோ ப்ராப்ளம். யூ ஆர் ட்ரிபிள் இ, ரைட்? எஸ் சார். ட்ரிபிள் இ. அதனால் இப்போ அதுக்கு முன்னாடி ஒன்று போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் போஸ்டல் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தாலும் யூ கேன் கோ அப் டு குரூப் 1 பொசிஷன் வரைக்கும் போகலாம். குரூப் 1 வரைக்கும் போகலாம். அங்கேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணும். ஒய் உங்களுக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பிடிக்கலையா? இல்லை சார், ஆக்சுவலி என்னோட 2010 என்னோட காலேஜ் கம்ப்ளீட் பண்ணேன். என்னோட பேஷன் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இமீடியட்டாகவே எனக்கு வித்தின் ஒரு 6 மந்த்ஸ் கேப்லேயே எனக்கு அந்த ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ கிடச்சதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கும் கூட நான் வந்து ஃபர்தராக ப்ரிப்பேர் பண்ணி தான் இருந்தேன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு. பட் ஸ்டில் என்னால் வந்து லாஸ்ட் லெவல் வரைக்கும் என்னால் அச்சீவ் பண்ண முடியல. ஸோ 2017 எனக்கு வெட்டிங்க்கு அப்புறம் எனக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது, ரெசிக்னேஷன் அப்படிங்கிற சாய்ஸ். ஸோ அதனால் நான் அதை ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். போஸ்டல் அசிஸ்டண்ட்டும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி தான் போனீங்களா இல்லை டைரக்ட் வாக்கிங்? நோ சார், காம்படிட்டிவ் எக்ஸாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். ரைட், ஓகே. நவ் யூ ஆர் ட்ரிபிள் இ. எனக்கு வந்து ஏஐ அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் என்னவா நம்ம மனசில் படுது? ஏஐ அப்படின்னு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எஸ், குட். இன்னொரு ஏஐ என்ன? அதுவும் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது தான். இன்னொரு ஏஐ என்ன இந்தியாவில்? Okay. No, yes. Okay, no problem. Okay, and Mari. Then artificial intelligence. Can you just explain this artificial intelligence in a layman's way? இப்போ திடீர்னு நாங்கள் ஒரு வேலை டெக்னிக்கல் பீப்புளாக இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு புரியுற மாதிரி வாட் இஸ் திஸ், இது என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி நான் ரீட் பண்ணியிருந்தேன், பட் இப்போ நான் அதை சடனாக ரீகால் பண்ணுவேன். If you know something, you say otherwise I'm sorry, okay, don't worry about it. Then இப்போ திருக்குறளில் தெய்வத்தை பற்றி திருவள்ளுவர் சொல்லலைன்றது சிலருடைய ஒப்பீனியன். கடவுளை பற்றி சொல்லலை. இதை நீங்கள் எப்போது பார்த்துருக்கீங்களா? திருக்குறள் நல்லா படிச்சிருக்கீங்க, ஏன்னா இப்போவாது படிச்சிருக்கணும். இது ட்ரிபிள் இயில் படிக்கலன்னா கூட ஆக்சுவலாக திருக்குறளில் திருவள்ளுவர் தெய்வத்தை பற்றி எங்கேயாவது சொல்லியிருக்காரா இல்லையா? இது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? பார்த்துருந்தா
தெய்வத்தோட வேர்ட் அவர் எதுலையுமே யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படியா? முதல் குரல்ல வந்து ஆதி பகவான் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆதி பகவான் யாரு ஆக்சுவலா? அப்போ அவர் வந்து வானத்தை மீன் பண்றதா நான் புரிஞ்சுக்கிட்டது. இந்த மாதிரி வானம் வானம் ஆதி பகவான்ன்றது ஆதி சிவன் இந்த மாதிரிலாம் தமிழில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஆதி சிவன் அது இங்கே வெள்ளியங்கிரி தெரியுமா உங்களுக்கு? கோயம்புத்தூர் தெரியாது? ஜெடி வாசுதேவ் தெரியுமா? தெரியும். அவருடைய பிளேஸ் தான் வெள்ளியங்கிரி இன் கோயம்புத்தூர், ரைட்? அங்கே புதுசாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி போயிட்டு அந்த பெரிய ஒரு மிஸ்டரி இருக்கிற சிவன் மாதிரி இது ஆதி யோகி அதுக்கு பேர். ஆதி யோகி, ஆதி சிவன், ஆதி பகவன். ஓகே. தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. அந்த தெய்வம் வந்திருக்கா இல்லையா? இல்லையா? இருக்கு இல்லையா? தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். ஓகே. இந்த மாதிரி டீப்பாக போனோம்னா திருவள்ளுவர் ஆல்சோ யூஸ்ட். இலக்கிய கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் இது. உங்களுக்கு தெரிஞ்ச இலக்கியத்தில் சொல்லுங்க, இந்த பாத்திரம் எனக்கு பிடிக்கும், இந்த கதாபாத்திரம். மகாபாரதத்துல வந்து எனக்கு கர்ணன் கேரக்டர் பிடிக்கும். நம்ம மகாபாரத இலக்கிய இதுவாக நம்ம காட்டலாமா, இல்லை அது புராணங்கள் கேட்டகரி வருமா, என்ன மாதிரி? அதுக்கு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க இல்லையா? காப்பியங்கள் கேட்டகரி. காப்பியங்களா? அந்த மாதிரி காப்பியங்கள் கேட்டகரி வருமா? ஓகே. ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி. சரி. சீவக சிந்தாமணியுடைய ஹீரோ யார்? சீவகன். சீவகன். ஓகே. சீவக சிந்தாமணி எதை பற்றிய கதை? சார் எனக்கு அது இன்டெப்தா தெரியல, பட் இயற்றியவர் நேம் ஞாபகம் இருக்கு, திருத்தக்க தேவர் அப்படின்ட்டு. உள்ள இன்டெப்தா எனக்கு ஞாபகம். வெரி குட். ஓகே, தட்ஸ் ஓகே. இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் கதாபாத்திரம்னு ஏதோ ஒன்று சொன்னீங்க, அதையே சொல்லுங்க. மகாபாரதத்தில் சொன்னீங்க, எந்த கதாபாத்திரம்? கர்ணன். கர்ணன். கேன் யூ எக்ஸ்பிளைன் வை? அதாவது மகாபாரதத்துல குந்திங்கிற கேரக்டர், அவங்களுக்கு வந்து பிஃபோர் மேரேஜே வந்து சூரிய பகவானுடைய அருளால் வந்து அவங்களுக்கு கர்ணன் வந்து குழந்தையா கிடைச்சிருப்பாரு. பட் ஸ்டில் வந்து கர்ணன் வந்து அம்மா அப்பா இல்லாமல் ஒரு சாரதியோட அடிக்கலத்தை தான் அவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஸோ அவர் எனக்கு எதனால பிடிக்கும் அப்படின்னா வந்து ஈவன் அவர் வந்து இதாக ரொம்ப லோ லெவல் இதாக இருந்தாலும் கூட அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. துரியோதனன். துரியோதனுடைய மனைவி பேர் என்ன? இந்துமதி. சாரி, பானுமதி. கொஞ்சம் அலர்ட்டாருங்க. ரைட். எந்த இதில் நீங்கள் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஒரே ஒரு இது சொல்லுங்க, இன்சிடென்ட். துரியோதனன் கர்ணன் மேலே அவ்வளோ இது வச்சிருந்தான், நம்பிக்கை. ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணால் நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா இட்ஸ் நாட் ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது, அது என்ன இன்சிடென்ட்னு ஒரு ஞாபகம் இருக்கா? சார் அவருடைய மனைவி பானுமதியும் கர்ணனும் வந்து பகடைக்காய் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த அவரோட ஒய்ஃப் வந்து தோக்குற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும். அப்போ அவங்க வந்து எந்திரிச்சு போவாங்க. அப்போ கர்ணன் வந்து அவங்கள பிடித்து புல் பண்ணும்போது அவங்களுடைய இடையில போட்டிருந்த அந்த ஒட்டியானம் வந்து விழும். அதை வந்து அந்த துரியோதனன் வந்து அதை பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். பட் அவன் வந்து தப்பா நினைக்க மாட்டாங்க, ஒய்ஃபையும் தப்பா நினைக்க மாட்டாரு, ஃப்ரெண்டையும் தப்பா நினைக்க மாட்டாரு, எதேச்சியா நடந்த செயல் அப்படின்ட்டு. ஓகே. தென் இப்போ ஸ்வீடன், சுவிட்சர்லாண்ட், இந்த யூரோப்பியன் கண்ட்ரி பார்டரில் ஒரு டெஸ்டிங் ஒன்று நடந்துட்டு இருக்கு. டு ஃபைண்ட் அவுட் யூனிவர்சல் எப்படி இதுவாச்சு யூனிவர்ஸு, அதுக்கு வந்து சூப்பர் ஹை ஸ்பீடு எலக்ட்ரான்ஸை வச்சு அது எப்படி அவ்வளோ ஹையஸ்ட் ஸ்பீட் ஹையஸ்ட் அதை அமிச்சோம்னா அது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் இஸ் பீயிங் டன். அதை அடிக்கடி அபேண்டன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அபேண்டன் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இட் கேன் கிரியேட் அனதர் ப்ராப்ளம். ஒரு பெரிய பிக் பேங் தியரி பற்றி உங்களுக்கு தெரியும். பிக் பேங் தியரி என்ன, அதனால் யூனிவர்ஸ் உண்டான தியரி. அது அந்த தியரி மாதிரி ஏதாவது ஆகிடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் அபேண்டன் பண்ணுறாங்க இல்லையா? அதை மட்டும் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பேர் என்ன? Sorry, sir. That's okay. Yeah, Mr. Ramesh. எப்படி சொன்னீங்க? லெஃப்ட் தம் ரூல் என்ன? Fleming's left hand rule. It indicates the direction of currents in a magnetic field. Okay, அவ்வளோதான். Yes, sir. பேங்க் மர்ஜ் பண்ணாங்க சரிங்களா? 10 பேங்க் வந்து 4 மர்ஜ் பண்ணாங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்போ பண்ணாங்க ஞாபகங்களா? 10 பேங்க் வந்து 4 பேங்காக மாற்றினாங்க. அதில் உங்களோட ஒப்பீனியன் என்ன?
சார் ரெக்ரூட்மெண்ட் வைஸ் அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாக ப்ராஃபிட் ஆகும். ஏன்னா நிறைய மெம்பர்ஸை வந்து இண்டிவிஜுவலாக பேங்க்குக்கு வந்து ரெக்ரூட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. தென் இது மட்டும் சார். ரெப்போ ரேட் என்னன்னு தெரியுங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மற்ற பேங்க்ஸ்க்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் தான் கொடுக்கணும்னு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதுக்கான வட்டி ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது ராஜீவ்காந்தி கேஸில் வந்து அரெஸ்ட் ஆகிருக்காங்க, அவங்களால விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லோரும் இது பண்ணுறாங்க. அவங்க முறையிடுறாங்கன்னா கான்ஸ்டியூஷனில் ஏதோ ஒரு இது வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஏதோ ஒரு ஆர்டிக்கல் வந்து சப்போர்ட் பண்ணணும். அவங்க எந்த ஆர்டிக்கலில் வந்து அந்த விடுதலையை கேட்குறாங்க? ஆர்டிக்கல் வந்து எனக்கு இப்போ சடனாக ரீகால் பண்ண முடியல. பட் பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட். பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட்ல ஓகே, பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட்ல வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. ஓகே, சரி. இப்போது தமிழ்நாட்டில் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து ஃபாரின் டூர்ஸ்லாம் போயிட்டு வந்தார்ல, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் போயிருக்காரு, அதுக்கப்புறம் எந்த சீஃப் மினிஸ்டருமே போகல. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? சார், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சிஎம் வந்து ஃபாரின் கண்ட்ரி விசிட் பண்ணதுனால நம்மளுடைய தமிழர்களுடைய நாகரிகம் பண்பாடு அது எல்லாமே வந்து ரீச் ஆகும் உலக அளவில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டூரிசம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து உலக அளவில் வந்து ஒரு ஸ்டேட்டாக பார்க்கப்படும். ஸோ அதில் இருக்கக்கூடிய டூரிசம் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுனால நம்மளுடைய எக்கனாமியும் அது வந்து ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்கனாமி, சரி, ஓகே. இப்போ இந்தியன் எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்திய பொருளாதாரம் வந்து டிக்ளைன் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட ரீசன் பார்த்தோம்னா டெக்னாலஜிக்கலாக வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தாலும் கூட ஜாப் ஓரியன்ட் எக்கனாமியாக இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, ஜாப் ஓரியன்ட் எக்கனாமியாக இல்லை. இப்போ சார் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாரு, அதோட டெஃபினேஷன் வந்து நீங்கள் ரீகலெக்ட் பண்ணணும். பட் என்னன்னு தெரியும் இல்லையா? எஸ் சார். அது இந்தியாவுக்கு வந்து நீங்கள் ரிஸ்க்குன்னு நினைக்கிறீங்களா, ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறீங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி தான் சார், கம்பல்சரி. எப்படி சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய டெக்னாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து வெளியே வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டெக்னாலஜிக்கலாக மட்டும் இல்லாமல் நம்ம அக்ரிகல்ச்சர்லையும் அதை நம்ம யூஸ் பண்ணலாம், மெடிசனில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சான்சஸ் அதுக்கு இருக்குது. ஓகே, உங்கள் ஹாபிஸ் என்னென்ன? என்னுடைய ஹாபிஸ் வந்து புக் ரீடிங் சார். ஓகே, பட் இப்போதைக்கு இல்லை, எதுவும் இல்லை. ஓகே, புக் ரீடிங்னா இப்போ அது கூட இல்லைங்களா? எஸ் சார். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் எது? மேத்தமெட்டிக்ஸ். இல்லை, காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஆப்டிடியூட். எஸ். வேறு வீக் சப்ஜெக்ட்? வீக் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல சார். எதுவும் இல்லை. ஓகே, ஹிஸ்ட்ரியில் ஆஃப்டர் காந்தி நேரால எந்த மூமெண்ட் வந்து மாஸ் மூமெண்ட், ரொம்ப பெரிய மாஸ் மூமெண்ட், இந்து முஸ்லீம் யூனிட்டி வந்து ரொம்ப அதிகமாக பார்ட்டிசிபேஷன் எந்த மூமெண்ட்டில் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஆஃப்டர் காந்தி நேரால கிலாஃபத் மூமெண்ட். கிலாஃபத் மூமெண்ட் தான் ரொம்ப பெருசாக. சார், அவங்க சார் மேம், உங்கள் பேர் வந்து காவேரின்னு சொல்லுங்கள். எஸ் சார். ஓகே, உங்கள் பேருக்கான மீனிங் என்ன? பேருக்கான மீனிங் ஆக்சுவலி அது வந்து ஒரு ஆரோட பெயர், தக்ஷிண கங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நதி. அதுக்கு பேர் வந்து புராண காலத்தில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா காவிரி அப்படின்ட்டு. அகத்தியர் வந்து அவருடைய கமண்டத்தில் வந்து நீர் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு காகமானது அதை தடுத்து கீழே வந்து விழ வச்சுட்டு, ஸோ அது வந்து காகம் வந்து அந்த நீரை விரிஞ்சு ஓடுனதுனால காவிரி அப்படின்னு பேர் அர்த்தம் அப்படின்னு ஓகே சொல்லுவாங்க. மேம், காவேரி ஆறு எங்கே நம்ம தொடர்ந்தது? அவர் ஸ்ட்ரீட் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குடகு அப்படிங்கிறது தலைக்காவிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எங்கே கடலில் கலக்குது போயிட்டு கடலில் எங்கே கலக்குதுன்னு கேட்குறேன். ஓகே மேம், சரி. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ஒரு பூர்வீகமான மாவட்டம், இட்ஸ் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட். சே சம்திங் அபவுட் திருநெல்வேலி, ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திருநெல்வேலி. திருநெல்வேலி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லேயே வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காங்க. தென் புராண ஸ்தலம் நிறைய அங்கே இருக்குது, டூரிஸ்ட் ஸ்பாட்ஸும் அங்கே நிறைய இருக்குது. ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக சொன்னீங்க. இப்போது வந்து கட்டபொம்மன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச பாளையக்காரர்களை பற்றி யாரும் சொல்லுங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் சார். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக போராடின ஒரு போராடி.
அவர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து வரி கட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணதில் அவர் 1799 வருடம் வந்து அவர் கயத்தாருங்கிற இடத்துல வந்து தூக்கிலிடப்பட்டாங்க. இப்போது நீங்கள் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிறது பார்த்தா வேலூர் மாவட்டம். இப்போ வேலூர் மாவட்டத்தில் 2017 நீங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. 17 இப்போ 17 பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கும் வேலூருக்கும் நிர்வாக ரீதியாகவும் ஹிஸ்டாரிக்கலாகவும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்க? அட்மினிஸ்ட்ரேட்டிவும் ஹிஸ்டாரிக்கலாகவும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க வேலூரில்? எப்படி இருக்குன்னு கேட்குறேன். இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலூரை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைஃபர்கேட்டாக இது பண்ணாங்க. அதை பற்றி உங்கள் பார்வை? சார் ஆகஸ்ட் 15, 2019 மாநில முதலமைச்சர் வந்து அரசாணை வெளியிட்டிருக்காரு. 3ஆ பிரிச்சிருக்காங்க, ராணிப்பேட்டை அண்ட் திருப்பத்தூர் அப்படின்ட்டு. ஸோ மேபி அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனுக்காக தான் இருக்கும். ஓகே மேம். என்ன மேம் ஜாப் ப்ரிஃபர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் குரூப் 2ல? முனிசிபல் கமிஷனர். ஓகே மேம். வாட் இஸ் த ரோல் ஆஃப் முனிசிபல் கமிஷனர்? சார் அவர் ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸில் இருக்குது. பிளானிங், இன்ஜினியரிங், அதுக்கடுத்து ரெவென்யூவில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கலெக்ஷன் அது எல்லாமே வரும். டவுன் பிளானிங்கில் வந்து ஸ்ட்ரீட் லைட் போடுறது, ரோட் போடுறது, அது எல்லாமே அவரோட கண்ட்ரோல் கீழே தான் வரும். குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இருக்குது, லோக்கல் ஃபோன் ஆடிட்டர்னு சொல்லுவாங்க. இந்த உள்ளாட்சியை போய் தணிக்கை பண்ணுற அலுவலர்கள். ஸோ அவங்களோட ஜாப் ரோல் பற்றி, லோக்கல் ஃபோன் ஆடிட் பற்றி. சார் லோக்கல் பாடிஸ் இருக்கக்கூடிய ரெவன்யூஸ் எல்லாமே அவங்க வந்து ஆடிட்டிங் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுவாங்க சார். ஓகே மேம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் இஷ்யூஸ், இப்போ வந்து சமீபத்தில் வந்து நிறைய கரண்ட் இஷ்யூஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போது ஒரு கரண்ட் இஷ்யூஸ்னு வச்சுக்கோங்க மேம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம்? கரண்ட் இஷ்யூ நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம்? ஒரு அஸ் அ பப்ளிக்காக எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க? அந்த இஷ்யூ வந்து எதனால வந்தது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் சார். ரூட் காஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து எதனால அந்த காரணங்கள்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஓகே மேம். சமூகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தற்கொலைகள் நடக்குது. முக்கியமாக வந்து தேர்வு தோல்வி தற்கொலை நடக்குது. இந்த தற்கொலை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட்டில் என்ன மாதிரியான பாலிசிஸ் இருக்குது, என்னென்ன ஆக்ட் இருக்குது, அதை எப்படி தடுக்கலாம்? சூசைட்ஸ் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஸ்கூல் லெவல்லே வந்து அவங்களுக்கு வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னு கொண்டு வரலாம் சார். இப்போவும் நான் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் அந்த பீரியட் எல்லா ஸ்கூல்லையுமே கொண்டு வந்திருக்காங்க. மாரல் கிளாஸஸ்லாம் எடுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி எக்ஸாம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. நம்ம பாரத பிரதமர் கூட எக்ஸாம் வாரியர்ஸ் அப்படின்னு ஒரு புக்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான சில திட்டங்கள் மூலமாக நம்ம தற்கொலைகளை வந்து குறைக்கலாம் மாணவர்கள் மத்தியில். ஓகே மேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி முனிசிபல் கமிஷனாக நீங்கள் வந்து ஆகிட்டீங்க. இப்போ முனிசிபாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ முனிசிபல் கமிஷனாக நீங்கள் போனோடனே முதல்ல நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன? நீங்கள் போய்ட்டு ஒரு நகராட்சியினுடைய ஆணையராக போய் வந்து சீட்டில் உட்காந்த உடனே பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை மாற்றணும் அப்படின்றது உங்களுக்கு நீண்ட நாள் ஆசையாக இருக்குது. எதை நீங்கள் மாற்றுவீங்கன்னு நினைக்கிறீங்க? சார் ஆக்சுவலி நான் இப்போ வரைக்கும் அதை பற்றி நான் டிசைட் பண்ணலை. பட் சூன் ஐ வில் டிஸ்கவர் த வேஸ் சார். டெஃபினெட்லி. மேடம் நீங்கள் 10th நல்ல பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க. 12th பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆனதுக்கு ஏதாச்சும் பர்டிகுலர் ரீசன் இருக்கா? சார் அது ஆக்சுவலி பர்சனல் ரீசன் தான். எனக்கு அந்த எக்ஸாம் டைமில் வந்து ஃபீவர் பர்சனல் ரீசன் தான். ஓகே, நீங்கள் ட்ரிபிள் படிச்சிருக்கீங்க இல்லையா? எஸ் சார். ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்னும் போது இப்போ எனர்ஜி பேஸ்டு நிறைய நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிகாஸ் கன்வென்ஷனலான எனர்ஜிஸ் வந்து இப்போ இனி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் கன்வென்ஷனல் எனர்ஜிஸ் போகும்போது லைக் சோலார் விண்ட் போகும்போது அதுக்கு இந்தியா மாதிரியான நாட்டில் வந்து எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, இந்தியா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மலாகவே உங்களுக்கு ஹாட் கிளைமேட் இருக்கக்கூடிய கண்ட்ரி தான். ஸோ வந்து நம்மளுக்கு சோலார் யூஸ் பண்ணுறதுல எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ கவர்மெண்ட் கூட உங்களுக்கு சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுறதுக்காக நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கொண்டு வந்தும் அந்த அளவுக்கு இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இம்ப்ளிமெண்டேஷனுக்கு இல்லாததுக்கு காரணம் வந்து மக்கள்கிட்ட வந்து அதுக்கான விழிப்புணர்வு இல்லை ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து அந்த சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் காஸ்ட் வந்து. ஸோ அதுக்கு வந்து மானியம்லாம் இப்போ கொடுத்துருக்காங்க. நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் நம்மளும் வந்து சூரிய சக்தியில் மேம்படலாம் சார். சரி, ஒரு ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் எத்தனை பேருக்கு மேடம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க? இப்போ வரைக்கும் நான் கிரியேட் பண்ணுவேன் சார். ஏன் அதுக்கான சான்ஸ் கிடைக்கல சார். சான்ஸ் கிடைக்கல. சரி, ஓகே. நீங்கள் ரிசைன் பண்ணீங்க இல்லையா உங்கள் போஸ்டல் அசிஸ்டன்ஸ், அது ஏதாச்சும் நிர்பந்தத்தின் பேரில் ரிசைன் பண்ணீங்களா இல்லை நீங்களே ரிசைன் பண்ணுறீங்க? இல்லை சார், நிர்பந்தம் அப்படின்லாம் கிடையாது சார். மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ ஒரு சாய்ஸாக இருந்தது, அதனால நான் அதை சூஸ் பண்ணேன் சார். ஸோ அப்போ இது மாதிரி பெண்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்தாலும் மேரேஜோட ரீசன் சொல்லி ரிசைன் பண்ணுறது வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அது ஆரோக்கியமானதா? அப்படி இல்லை சார். இப்போ நான் ரிசைன் பண்ணாலும் கூட இப்போ நான் ஃபர்தராக என்னோட முன்னேற்றத்துக்காக நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். அதுலேயும் நான் ஸ்டாப் ஆகலை. ஓகே. ஒருவேளை அது மாதிரி ஸ்டாப் ஆன பெண்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்லுவீங்க?
அதுதான் சார் ஏற்படுத்தணும் பெண்கள் மத்தியில். சரி. அதாவது பொருளாதாரமாக இப்போ நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து விமன் எம்பவர்மெண்ட் பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ பெண்களுக்கு வந்து அதிகாரம் அளித்தல் அப்படின்ட்டு. இப்போ அதிகாரம் வேணும் அப்படின்னா அவங்க ஃபினான்ஷியலாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா எவ்ரி விமன் ஹேவ் டு ஒர்க். ஸோ அந்த விழிப்புணர்வை வந்து அவங்ககிட்ட நம்ம கடைமட்டால தான் நம்ம கொண்டு போகணும். சரிண்ணா. நீங்கள் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் 2017 இருக்கீங்க இல்லையா? ஸோ வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வாட்டர் ப்ராப்ளம் இருக்கா? எஸ் சார் இருக்கு. இருக்கா? அப்படி இருக்கும்போது வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சென்னைக்கு வாட்டர் கொண்டு போகிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஒருத்தருக்கு இருக்கிற தண்ணியிலேருந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் இல்லையா? ஆல்ரெடி எனக்கு சர்ப்ளஸாக இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். இங்கேயே இல்லைன்னும் போது இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுக்குறது கரெக்ட் இல்லையா? சர்ப்ளஸாக இருக்கிறதுனால தான் சார் நம்ம கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்குன்னு சொல்கிறீங்க சார், எனக்கு அதை பற்றின சரியான ஐடியா இல்லை. சரி, நிறைய சார். Okay. Kaveri, I have only 3 questions for you. தென்னந்தலையில் மகேந்திரகிரி என்ற இடத்துல there is a project, very important project of which organization of India? ISRO sir. Very good. What is ISRO? Indian Space Research Organization. Who is the chairman of ISRO? Dr. K. Sivan. What is the latest failure? What do you think about the failure, ISRO's failure to moon landing? Chandrayaan-2 project. What do you think is the reason for the failure? Actually, it's not a failure case. Yeah. Still, நம்ம வந்து ஆர்பிட்டர் வந்து நமக்கு ஸ்பேஸ்ல தான் இருக்கு, Chandrayaan-2 ஆர்பிட்டர். Okay. ஃபெயிலியர் வந்து நம்மளால லொகேட் பண்ண முடியல விக்ரம் லேண்டர். But even NASA is actually trying to tell you that what is the problem actually. அவங்க கண்டுபிடிச்சுவாங்க, நமக்கு சொல்லறது அவங்க கண்டுபிடிச்சுவாங்க. ஓகே. தென் மகேந்திரகிரி இருக்கிற அது வந்து என்ன யூனிட் ஆக்சுவலா? இஸ்ரோனுடைய யூனிட் அது இல்லையா? என்ன யூனிட் அது? லிக்விட் ப்ரொபல்ஷன் ஸ்பேஸ் சென்டர். Good. Liquid propulsion engine, that is actually it is our நம்முடைய respectful Mr. APJ Abdul Dr. APJ Abdul Kalam special actually liquid propulsion for spacecraft. Okay, that NITI Aayog, NITI Aayog அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இந்தியா. What is that? சார் வந்து பிளானிங் கமிஷனுக்காக ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வந்தது தான் நிதி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. Transformation of India, National Institution for Transformation of India. Okay. Who is the permanent chairman of that? Permanent ஒரு particular போஸ்ட்காரர், அது பர்மனன்ட் சேர்மன். அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பிளானிங் கமிஷன், அதுக்கு பேர் தான் நீதி ஆயோக். ஓகே, அது ரைட், யூ ஆர் ரைட். அதுக்கு பர்மனெண்ட்டாக ஒருத்தர் சேர்மன், அதுக்கு வைஸ் சேர்மன் தான் மாறுவாங்க, சிஇஓ தான் மாறுவாங்க. With that, Honorable Prime Minister. very good. Then who is actually CEO of Facebook? Mr. Mark Zuckerberg. Good, right, good. Okay, last question actually. Then இப்போ நீங்கள் பேசும்போது என்ன சொன்னீங்க? You wanted to, one thing சார் சொன்ன மாதிரி, you should develop your attitude towards administration. Okay. அதை பற்றி விட்டுலாம். Just we'll go for that lighter ones. Who is Maithili Raj? She is connected to what? Pardon, sir? Maithili Raj அப்படின்னு ஒரு lady. She is connected to which area? Otherwise, I will tell you the clue. She is connected to sports. Cricket. Okay, you are right. Thank you. ஒரே ஒரு கொஸ்டின் தான் மேம். இந்தியா வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனன்ட் சீட் கேட்டுட்டு இருக்குல்ல, அதுக்கு இந்தியா தகுதி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சார் ஆக்சுவலி அதுக்கு நான் டீப்பாக ரீட் பண்ணல சார். சரி, ஓகே. இப்போது சப்ஜெக்டில் வந்து என்ன சொல்கிறோம், ரொம்ப ஸ்ட்ராங் நீங்கள் ஜிஎஸ்ல ஹிஸ்ட்ரி. இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஏன்ஷியன்ட் டைம் எல்லாம் மாடர்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி. மாடர்ன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் கேட்குறேன், அதை வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நேரு ரிப்போர்ட், அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நேரு ரிப்போர்ட் 1928ல சார் மோதிலால் நேரு 28 ஸோ சொல்லுங்கள். ஓகே, மோதிலால் நேரு அவர் ப்ரிப்பேர் பண்ண ஒரு ரிப்போர்ட். இந்தியாவுக்கு வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்கள் மேம். சடனாக ரீகலெக்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு கொஸ்டின் தான். இப்போது இவர் இருக்கார், சி ராஜாஜி. இப்போ சி ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தக்ஷின் பாரத் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாக வந்து அப்போ ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லியிருப்பார். அதை பற்றி உங்களோட வியூ மேம்.
இப்போ பெரியாருடைய திராவிட ஐடியாலஜிக்கும் அண்ணாவுடைய ஐடியாலஜிக்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸ் நினைக்கிறீங்க? பெரியார் வந்து பொலிட்டிக்கலாக வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே எடுத்துக்கல, ஒரு அசோசியேஷனாக மட்டும்தான் அவர் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் அண்ணாதுரை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பொலிட்டிக்கலாக நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தார். ஓகே. தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பாவர்ட்டி அலிவேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வறுமை ஒழிப்புக்காக சிறந்த திட்டம் அப்படின்றது என்ன திட்டமாக வந்து இருக்குது? அது வந்து சுதந்திரம் பெற்ற பிறகு இன்னைக்கு வரைக்கும் பெஸ்ட் பாவர்ட்டி அலிவேஷன் ஸ்கீமா என்ன ஸ்கீம் இருக்குது? மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். ஓகேங்களா? ஓகே. அந்த ஸ்கீமில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மட்டும் சொல்லுங்கள். ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா சார், அன்எம்ப்ளாய்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து 100 டேஸ்க்கு அது வந்து ஒர்க் வந்து கொடுக்குறாங்க, கேரண்டீடு ரைட் டு ஒர்க் கான்செப்டில் கொடுக்குறாங்க. கான்ஸ் பார்த்தீங்கன்னா அதனால வந்து அந்த திட்டங்கள்லாம் கரெக்டாக செயல்படுதா, இப்போ கேனல் ஃபார்ம் பண்ணணும், இரிகேஷன் லெவல்ஸ்லாம் வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக மானிட்டரிங் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மேடம், உங்கள் ஃபாதர் வந்து கோல்ட் ஸ்மித்தாக இருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கீங்க. ஸ்டில் அவர் இருக்காரா? எஸ். கோல்ட் ஸ்மித்தாக. ஸோ அவரே பர்சனலாக பண்ணுறாரா இல்லை ஏதாச்சும்? இல்லை சார், வீட்லேயே நாங்கள் அப்பா பட்டரை வச்சுருக்காங்க சார், பட்டரை வச்சு செயின்லாம் செஞ்சு கொடுப்போம். சரி, கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் செய்யலாம். சரி, கோல்டு ஆர்னமெண்ட்ஸோட ஜிஎஸ்டி ரேட் என்ன? 18%. 18%. மேடம் ஷுவரா? ஓகே மேம். சரி, இப்போ நீங்கள் முனிசிபல் கமிஷனர் ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா வேறு என்ன போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்கீங்க? DCTO, Deputy Commercial Tax Officer. ஓய், ஏன் மேடம்? சார், கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் பிடிவாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ Okay சார். then, thanks so much. All the best. தேங்க்யூ சார்.